வணக்கம் நண்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, நாம் நம் முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள் எல்லோரும் இறைவனை வணங்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும் கட்டாயப்படுத்துகிறார்களே. அவ்வாறு வணங்காவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று பல்வேறு விதமான கேள்விகளில் 5 கேள்விகளை முக்கியமாக வைத்து 5 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு பதிவாக விடையளிக்க பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. அத்தகைய பதிவுகளை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அந்த 5 கேள்விகளும் எல்லோருடைய மனதிலும் எல்லா இதயங்களிலும் இருக்கக்கூடிய உண்மையான ஒன்றாகும். அந்த கேள்விகளுக்கு விடைதான் பல பேருக்கு தெரியவில்லை. அதில் நான் கேட்டுள்ள 5 கேள்விகளில் 5வது கேள்வியான, நாம் இறைவனை வணங்கவில்லை, வணங்காதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் பணம், செல்வம், பொருள், மகிழ்ச்சி எல்லா விதத்திலுமே நல்லாதால இருக்கிறார்கள், ஆனால் கடவுளை அவர்கள் கும்பிடுவதில்லையே, அவர்கள் எப்படி நன்றாக இருக்கிறார்கள் என்பதுதான் 5வதாக நான் கூறியிருந்த கேள்வி. இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இறைவன் என்பவன் வேறாகவும் இல்லை, தனித்தனியாகவும் இல்லை. இறைவன் ஒன்றாகவே இருக்கிறான். எல்லா ஜீவர்களிடத்திலும் அணுவாக இருக்கிறான். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதல்ல, வணங்காவிட்டாலும் கவலை இல்லை, ஆனால் நீங்கள் நன்றாகத்தான் இருப்பீர்கள். இந்த உண்மையையும் நான் உங்களிடம் கூறுகிறேன். காரணம், எவ்வாறு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பதையும் நான் உங்களிடம் கூறுகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு தகவலாக இருக்கட்டும், நமக்கு மனதிற்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று முன்னோர்கள் தடுக்கிறார்களோ, அந்த விஷயத்தின் மீது நமது மனமும் எண்ணமும் சிந்தனையும் சதா அதன் மீதே இருந்து கொண்டே இருக்கும். ஒருவர் எதை வேண்டாம் என்கிறார்களோ அதன் மீதுதான் நமக்கு அதை துணிந்து செய்யவோ செய்வதற்குண்டான சிந்தனைகளோ நாம் மனதில் அதைத்தான் நாம் செய்ய முற்படுவோம். நாம் அதை செய்கிறோமோ இல்லையோ, அந்த செயலை நோக்கியே நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை நோக்கியே இருக்கும். இது எல்லோருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் வெளி வார்த்தைக்கு கூற மாட்டார்கள், வெளி வார்த்தைக்கு சொல்ல மாட்டார்கள். நாம் எதை வேண்டாம் என்கிறோமோ மனித மனமும் மனித சிந்தனையும் அதை நோக்கித்தான் செயல்படுத்த துடிக்கும். இது உண்மை. அதேபோல்தான் இறைவனை நான் வணங்க மாட்டேன், இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, இறைவன் என்னை என்ன காக்கிறார் என்று பல பேர் இறைவனை வணங்காமல் இருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இறைவன் வேறாக இருந்தால்தான் அவர் இன்னொருவரை தேடி கோவிலுக்கோ குளத்திற்கோ ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவ்வாறு அல்ல. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த இறைவனானவன் அணுவின் வடிவிலே உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இலையிலிருந்து மரம், செடி, கொடிகள், உயிர்கள், விலங்குகள் எல்லா ஜீவராசிகளுமே ஒவ்வொரு அணுவாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாய சித்திரம்தான் நமது உடல். அந்த ஒவ்வொரு அணுவின்குள்ளும் ஒரு உயிர் ஆற்றல் இருக்கிறதல்லவா, அந்த உயிர் ஆற்றல் தான் இறைவன். அவ்வாறு இருக்க பல லட்சம் கோடி அணுக்கள் சேர்ந்த நமது உடலானது பல லட்சம் இறைவனையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல லட்சம் இறைவனாக நீங்கள் கண்கொண்டால் இத்தனை இறைவன் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்க வேண்டாம். நான் கூறினேன், அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தோடு உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நாம் கடல் நீரை பார்த்திருக்கிறோம். கடல் நீர் எப்படி இருக்கிறது என்றால் ஒரே பொருளாக இருக்கிறது. அது திட்டு திட்டாக தனித்தனியாக இல்லை. எந்த பாத்திரத்தில் நீங்கள் நீரை நிரப்பினாலும் அது ஒரு முழு வடிவமாக முழு பொருளாக இருக்கும். அதே நீரானது வானத்திலிருந்து மழையாக பெய்கிறது.
மழையாக பெய்யும்போது சிறு சிறு துளிகளாகத்தான் மழை பெய்கிறது. இதை நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள், எல்லோரும் அறிந்த விஷயமே. சிறு சிறு துளிகளாக பெய்யும் மழை நீரானது பூமியிலே வந்து பெய்த பிறகு எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்துவிடும். இணைந்த பிறகு அது வரும்போது ஒரு சிறு சிறு துளிகளாக இருந்தது போல் பூமியிலும் அவ்வாறு இருக்கிறதா என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு இருக்காது. அனைத்தும் ஒன்றாகி ஆறு போல், குளங்கள், கடல் நீரை போல் அனைத்தும் ஒன்றாகிவிடும். அதே போல்தான் நாம் தலைகீழாக இருக்கிறோம். மழை நீரை போல் நாம் சிறு சிறு துளிகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். அவ்வளவுதானே தவிர மனிதர்களாகவோ விலங்குகளாகவோ ஜீவன்களாகவோ பல பூச்சிகள், உயிர்கள், மரம், செடி கொடிகள் என பல்வேறு உயிர்களாக சிறு சிறு துளிகளாக நாம் பிரிந்திருக்கிறோமே தவிர நாம் அனைவருமே நீரின் தன்மையை கொண்டவர்கள்தான், இறைவனின் தன்மையை கொண்டவர்கள்தான். ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த நாம் சிறு சிறு துளிகளாகும். மழை நீரானது எவ்வாறு சிறு சிறு துளிகளாக கீழே இறங்கி பூமியிலே ஒன்றாக ஒரே சமநிலையை அடைகிறதோ, அதேபோல் ஆகாயத்திலிருந்து ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த நம் உயிர்கள் அனைத்து ஜீவராசிகளும் ஆன்மாவின் சிறு சிறு துளிகளாக இருக்கிற நாம் அனைவரும் மேல் நோக்கி ஆன்மாவை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நீதியாகும். இதுதான் பிரபஞ்ச இயக்கத்தின் நிலையாகும். சிறு சிறு துளிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் அனைவருமே அந்த மீண்டும் ஆன்மாவாகிய நீரை போன்ற சமநிலை கொண்ட ஆன்மாவிலே நாம் ஒன்றாக கலந்து விடுவோம். அந்த கலந்து விடுவது என்பதுதான் உண்மை நிலையாகும். அவ்வாறு இருக்க இறைவனை வணங்காதவர்களும் வணங்குபவர்களும் என்பது அவரவர் எண்ணத்திற்கேற்பதான் உள்ளது தவிர அவர்களுடைய ஆன்மாவானது பிறக்கும்போதே இறைவனின் கருணையால் தான் பிறக்கப்பட்டது. அது எங்கிருந்து வந்தது என்றால் ஆன்மாவிலிருந்தே பிரிந்து வந்தது. எல்லா ஜீவராசிகளும் எவ்வாறு சிறு சிறு துளிகளாக பிரிந்து வந்ததோ அதே போல்தான் இறைவனை வேண்டுபவர்களும் வேண்டாதவர்களும் இறைவனின் கருணையினால் சிறு சிறு துளிகளாக இருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர அவர்கள் இறைவனை விட்டு எவ்வளவு தூரம் சிறு துளி கூட அவர்கள் விட்டு விலகவில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை விட்டு பிரிந்தால்தானே அவர்கள் வேண்டுவதனால் கிடைக்கும் பலன்களும் அவர் நல்லாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அவர்கள் சொல்லலாம், நான் வேண்டுவதில்லை, நான் இறைவனை வணங்குவதில்லை என்று. ஆனால் இறைவன் எல்லோரையும் சமமாகத்தானே பாவிக்கிறான். ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒவ்வொரு ஜீவனும் அவ்வாறே தானே இருக்கிறது. அவ்வாறு இருக்க இவர்கள் எங்கே தப்பிச் சென்றார்கள்? இறைவனை வணங்காமல் தப்பித்து விட்டார்கள். இப்பொழுது புரிந்திருக்கும் உங்களுக்கு உண்மை நிலை. அதனால் இறைவனை வணங்குவதும் வணங்காததும் என்பது கோவிலுக்கு சென்று வணங்கினால்தான் வணங்க வேண்டும் என்பது அல்ல. கோவில்களுக்கோ தர்காவுக்கோ ஆலயங்களுக்கோ மசூதிக்கோ இல்லை பல்வேறு கோவில் இருக்கும் இடங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டால்தான் இறைவனை வழிபடுவதாக நீங்கள் தவறாக நினைத்திருக்கிறீர்கள். அந்த எண்ணம்தான் தவறே தவிர உள்ளத்தால் நீங்கள் நின்ற இடத்திலிருந்து அமர்ந்த இடத்திலிருந்து நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ உங்கள் உள்ளத்தால் நீங்கள் இறைவனை நினைத்து நீங்கள் வழிபட்டாலே, தினந்தோறும் நீங்கள் அவரை மனதார நினைத்தாலே அதுவே நீங்கள் வணங்குவதற்கு சமம். ஆனால் நீங்கள் வணங்குவது மனதால் நீங்கள் வணங்கும்போது அது யாருக்கும் தெரியாது. இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் வெளியில் கூறிக்கொள்ளலாம், இறைவனை எனக்கு பிடிக்காது, இறைவனால் என்ன செய்வார், இறைவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் கோவிலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது என்று பல வசைப்பாடுவார்கள். ஆனால் உண்மை நிலையை ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். உள்ளத்தால் அவர்கள் இறைவனோடு தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் உள்ளம் தூய்மையானதாக இருக்கும்பொழுது இறைவனும் அவர்களோடு தொடர்பு கொள்கிறான். இறைவன் என்பவன் அவரவர் உள்ளத்திற்கு ஏற்பதான் நீங்கள் உணர முடியும். அவ்வாறு இறைவனை நீங்கள் வணங்காவிட்டாலும் வெளியில் வெளி வேஷம் போட வேண்டிய அவசியமில்லை. வேஷம் போட்டுக்கொண்டு கோவிலுக்கோ மற்ற இடங்களுக்கோ சென்று நீங்கள் வழிபட்டால்தான் நீங்கள் ஆன்மீகமும் பக்தியும் உள்ளவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. மனதால் நீங்கள் இறைவனை நினைத்தாலே அந்த நிமிடமே நீங்கள் இறைவனோட பக்தர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வணங்க வேண்டும் என்பதல்ல, இறைவன் சதாகாலமும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார். அவ்வாறு இருக்க எப்படி அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்ற இறுதியாக உங்களுடைய கேள்வியும் எனக்கு புரிகிறது. அவர்கள் வணங்குவதே இல்லையே, கோயிலுக்கு செல்வதே இல்லை, அவர்கள் எப்படி திரும்ப நன்றாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஆதங்கமும் எனக்கு புரிகிறது. அன்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் எல்லா நாட்களும்
பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எல்லாரும் நன்றாக இருந்ததில்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டவர்களும் இல்லை, எல்லாரும் துன்பத்தில் ஆழ்ந்தவர்களும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து இனங்களும், அனைத்து மனிதர்களும், அனைத்து விலங்குகளும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அவரவர் அனுபவித்த இன்பங்களும் துன்பங்களும் அவரவர் மனதிற்கு மட்டுமே தெரியும். எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள், எவ்வளவு இன்பத்தை அனுபவித்தார்கள் என்பது. துன்பங்கள் அனுபவிக்கும் போது அவரவர் மனதிலே வைத்திருப்பார்கள். இன்பத்தை அனுபவிக்கும் போது 100 பேரை கூட்டி அந்த இன்பத்தை பகிர்ந்தளிப்பார்கள். 100 பேர்த்தை கூட்டி அவர் அனுபவிக்கும் இன்பத்தை மட்டும் 100 பேருக்கு பதிவு செய்கிறார்கள், பகிர்ந்தளிக்கிறார். ஆனால் அவர் அடைந்த துன்பத்தை யாருக்குமே பகிர்ந்தளிக்க மாட்டார். அது அந்த இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள உன்னதமான ஒரு அன்பு. இறைவனிடம் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அவருடைய இன்னல்களையும் துன்பங்களையும் இறைவன் மட்டுமே அறிவான். அவருடைய துன்பங்களை இறைவன் மட்டுமே அறிவான். இன்பங்களை நாம் எல்லோரும் அறிவோம். நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சு அவருடைய இன்பத்தை நமக்கு பகிர்ந்தளிப்பார். அதனால் நமக்கு அவர் நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. உண்மையில் அவரும் துன்பத்தில் ஆளாக்கப்பட்டவர்தான். எல்லா ஜீவராசிகளுமே துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள்தான். ஏனென்றால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது. இந்த உண்மை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான நேரமும் காலமும் வரும்போது நிச்சயம் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அவரவருக்கென்று காலமும் நேரமும் வர வேண்டும். குழந்தையாக இருப்பவர்கள் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டால் அது நடக்குமா? நடக்காது. அவருக்கென்று வயது வர வேண்டும், வாலிபம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணவர் உடனே நான் வயதாகி தாத்தாவாகி விட வேண்டும் என்று நினைத்தால் நடக்குமா? நடக்காது. அதற்கென்று சில காலதாளங்கள் ஆக வேண்டும். 20-30 வருடம் கழித்தே அவர் தாத்தாவாகவோ வயசானவராகவோ ஆக முடியும். இது ஏன் என்று சொல்கிறேன் என்றால், காலத்தை நாம் பொறுமையாகத்தான் கடக்க வேண்டும். சிறு குழந்தை பருவத்திலே உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். வாலிபத்திலே என்ன கிடைக்க வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். வயதான முதிர் தோட்டத்திலே உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். ஆக எல்லா செயல்களும் எல்லா நன்மைகளுமே ஒவ்வொருவருக்கும் அதற்குண்டான நேர காலம் வரும்போது நிச்சயம் நல்லது கிடைக்கும். துன்பங்களும் வரும், நன்மைகளும் வரும். துன்பம் வரும்போது அமைதியாக இருக்கவும், இன்பம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அவ்வாறாக இறைவனை நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவர் இன்பத்தை மட்டும் பகிர்ந்தளிக்கிறார். ஆதலால் அவர் உங்களுக்கு தெரிகிறது அவர் மகிழ்ச்சியாக இருப்பது போல். ஆனால் அவர் முன் அனுபவித்த, அவர் சிறு வயதிலே அனுபவித்த துன்பங்கள் உங்களுக்கு தெரியாது. அதனால் அவர் சந்தோஷமாக இருப்பதை மட்டும் நாம் காண்கிறோம். ஆனால் அவர் அனுபவித்த துன்பங்கள் இறைவனுக்கும் அவருக்கும் மட்டுமே உரித்தான செயலாகும். அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவரவர் அனுபவிக்கும் துன்பங்களும் இறைவனுக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாகும். இந்த உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் இதற்குண்டான கருத்துக்களை தெரிவியுங்கள். மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நாம் அறிந்து கொள்வோம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனமும் இதை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.